இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆணோ பெண்ணோ ஒரு பிரச்சனையை வெளியில சொல்லாம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறது இருக்கே, அது கத்தியால சின்ன சின்னதா அறியிற மாதிரி ஒரு வேதனையான ஒரு விடயம். விளங்கிட்டா? இப்ப பொண்டாட்டி புருஷன், உதாரணத்துக்கு ஒரு பக்கம் பொம்பளை ஒரு பக்கம் ஆம்பளை வரும், யாரும் என்ன கோவிச்சுக்காதீங்க. பொண்டாட்டி புருஷனு கிட்ட வார, மா தண்ணி கொண்டா, தண்ணி எப்படி வரும் தெரியுமா? அப்படி வைக்கிறதே இல்ல. தண்ணியை கொண்டாங்க தங்கம் குடிங்கன்னு சொன்னவ தண்ணி ஒன்னதான் அப்படியே ஒரு வெய்வே அரை கிளாஸ் கீழே. என்ன இது தண்ணி கேட்டேன், தண்ணி தந்திரிக்கு இப்ப என்ன பிரச்சனை? வேற என்ன செய்ய? பூ கட்டி கொண்டாந்தரையா? இல்ல சரி போமா. எல்லாரும் பெரிய சத்தம் எதிர்பார்க்கறாங்க. நாங்க சாப்பிட்டோம். கறி என்ன வேணும்? 2 நாள் வேண்டிக்காங்களே. இல்ல இறைச்சா மீன அது எங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க விடுமீனத்தை வேண்டி, நாங்க இங்க வேலைக்கு தானே இருக்கோம். என்ன பிள்ளைகள் ஸ்கூல் அது எப்போ போயிட்டு? இல்ல நான் கடைக்கு போறானே. இதுதான் ரொம்ப கொடுமை. ஒரு புருஷனுக்கு கடும் சித்திரவதை தான். என்னன்னு சொல்லாம முகத்தை நீட்டிக்கிறது இருக்கல்வா? என்னன்னு தெரியா? என்னட்ட ஒருத்தர் சொன்னார், என்ற பொண்டாட்டி சில நேரம் என்ன கோவிச்சுக்குவா, என்னன்னு சொல்லாம எரிஞ்சு விழுவா, முகம் கொஞ்சம் நீண்டும். அல்லாஹ் மீதானையா சொன்னார், அந்த காரணத்தை கண்டுபிடிக்க சில நேரம் 6 மாசம் கூட எடுத்திருக்கு. என்ன கொடுமைன்னு தெரியுமா? இது 6 மாசம் ரிமாண்ட் பண்ணி நெகேச்சு தான். இது பயங்கரமான ஒரு கொடுமை. இது என்ன என்று சொல்லி தொலைச்சத்தான அவங்க சொல்லுவாங்க. சிலருக்கு நினைப்பு என்னண்டா, இந்த புருஷன் கண்டுபிடிக்கணும், நான் நினைச்ச தவறு செய்யணும்டா. இது எப்படி? இன்றைக்கு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு லீவு, இந்த புருஷன் வந்து என்ன கூட்டிக்கிட்டு எங்கேயாலும் போகணும். அவர் வந்து அப்படி செய்ய மாட்டார், மோகன். இது எப்படி கண்டுபிடிக்குது? என்ன பிரச்சனை? தயவு செஞ்சு உங்க மனசுல தோன்றத வெளியில சொல்லுங்க. உங்க பிரச்சனையை ஓப்பனா சொல்லுங்க. உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில நடத்த எல்லாம் மாத்தாதீங்க. முகத்தை நீட்டி வச்சுக்கிறது, டபுள் மீனிங்ல பேசுறது, சட்ட சட்டன்னு பதில் சொல்றது, வெட்டுறது, தயவு செஞ்சு செய்யாம ஓப்பனா உங்களோட விஷயத்தை சொல்லுங்க. எனக்கு நீங்க செஞ்சது பிடிக்கல, நீங்க கதைச்ச கதை எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு இப்படி ஒரு போன் அங்கிருந்து வந்தது எனக்கு பிடிக்கல. ஓகே சரிம்மா, நான் அப்ப அந்த தொடர்